வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, செவ்வாய் மகாதசை நடக்கும்போது 7 வருடங்கள் நடக்கும்போது கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய புத்திகள் எவை அப்படின்னு தான் நம்ம ஜென்ரலா பார்க்க போறோம். செவ்வாய் மகாதசை 7 வருட காலங்கள் நடக்கும். ஆட்சி பலம், உச்ச பலம் பெற்று நல்ல கேந்திர திரிகோணங்கள் அமர்ந்து அந்த புத்தி நடந்ததுன்னா திரளான சொத்துக்கள் சேரும், செல்வ செழிப்பு அதிகமா இருக்கும், நன்மைகள் அதிகமா இருக்கும், போட்டி பந்தயங்களை வெற்றி நல்லா ஏற்படும். ஆனா அதுல பேடான புத்திகள் எவை அப்படின்னு பார்த்தோம்னா, சனி புத்தி, செவ்வாதசை சனி புத்தி, செவ்வாதசை ராகு புத்தி, செவ்வாதசை கேது புத்தி, செவ்வாதசை சுக்கர புத்தி நடக்கும்போது காலங்களில் கூட நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகேங்களா? இந்த புத்திகள் நடக்கும்போது அந்த புத்திநாதனுக்கு உண்டான ஸ்தலங்கள்ல போயிட்டு முறையான வழிபாடுகள் வச்சுட்டோம்னா கெடுபலன்கள் குறைந்து நற்பலன்கள் மிகுதியாக நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? இந்த செவ்வாதசை நடக்கும்போது செவ்வாய்க்கு உண்டான வழிபாடு, முருகப்பெருமானோட வழிபாடுகள் வச்சுக்கிறது, வைத்தீஸ்வரன் கோயில் வழிபாடுகள் வச்சுக்கிறதும் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்.